இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பரான கொஞ்சம் வித்தியாசமான நேந்திரபழ வாழைப்பழத்தில் கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா பழுத்த நேந்திர வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆவியில் 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து ஆற வச்சு எப்பவும் போல் நம்ம அரிசி மாவில் இதை கலந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்தது பூரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா துருவிட்டு அது கூட வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்து வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க கூடிய அரிசி மாவை ஒரு பாலித்தீன் கவர் அப்படி இல்லைன்னா ஏலை அதில் வந்து நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு உள்ள பூரணத்தை வச்சு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் வந்து கொழுக்கட்டை வந்து செஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட கையில் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் அச்சு வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் விருப்பப்பட்ட அச்சில் வச்சு பூரணத்தை உள்ளே வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கையில் தான் வந்து செஞ்சேன். ஸோ கவியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவ்வளவுதான், கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பரான நேந்திரபழ வாழை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.